யாரோ ஒருவரோட சின்ன அஜாக்கிரதையால இன்னைக்கு 3 குடும்பங்க அனாதையா நிக்குதுங்க. உண்மையாலே இது எவ்ளோ பெரிய கொடுமை தெரியுமா? இத அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம நெறைய டெய்லி பேப்பர்ல செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். நெறைய இடத்துல விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அத பார்க்குறப்பலாம் நம்ம எவ்ளோ மனசு வேதனைப்படுவோம். யாரோ ஒருத்தர் அப்படின்னு நெனைக்கிறப்பவே மனசுக்கு உள்ளார அவ்ளோ வேதனை இருக்கும். பட் இருந்தாலும் அத கடந்து போயிர்றோம். ஆனா நம்ம வீட்லயும் ஒண்ணு அப்படிங்கிறப்போ, அத உண்மையாலுமே நம்மனால தாங்கிக்க முடியாது. இப்போ நாம போய் ஒரு ஒரு வண்டியில இடிச்சோ, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட பரவால்ல. அது ஓகே சரி நம்மளோட கவனக்குறைவால நடந்ததுன்னு கூட நம்ம ஏத்துக்கலாம். எந்த தப்புமே பண்ணாம யாரோ ஒருவரோட அஜாக்கிரதையால நம்மளோட உயிர் போறப்போ, அது எவ்ளோ ஒரு கொடுமை. அந்த அந்த வீட்டுக்காரங்கள யோசிச்சு பாருங்களேன். போன வெள்ளிக்கிழமை நீங்க பேப்பர்ல மேபி பார்த்துருக்கலாம். Instagramல கூட வந்துச்சு. என்னோட அண்ணி ஃபேமிலி, அண்ணி, அக்கா அவங்களோட ஃபேமிலியில கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. பெருந்துறையிலேருந்து கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. எதிர்த்தாப்புல வந்த ஒரு காரு ஆப்போசிட்ல அதாவது பைபாஸ்ல ஆப்போசிட்லனா அந்த பக்கம் ரோட்ல தானே வந்திருக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்ததுல லாரிய ஓவர்டேக் பண்றப்போ, அந்த நடுவுல இருக்கிற திட்டுல இடிச்சு அத அப்படியே தூக்கி வீசி எங்க அண்ணியோட கார் போனதுல அந்த கார் மேல இடிச்சதுல அண்ணியும் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. எங்க அக்கா பொண்ணு அடுத்த நாள் இறந்துட்டாங்க. உண்மையாலுமே எங்கனால அத தாங்கிக்கவே முடியாத ஒரு கவல அது. ஏன்னா, எங்க அண்ணா பையன் பார்த்தீங்க அப்படின்னா 8 வயசு ஆகுது. அவனுக்கும் சரியான அடி. பட் அவன் கூட ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாம இருக்கான். 8 வயசு குழந்தை இப்ப எந்திரிச்சு என் அம்மா எங்கன்னு கேட்டா, எங்க அண்ணன் என்ன பதில் சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. அதே மாரி என் அக்கா பொண்ணு கல்யாணமாகி இப்ப தான் 8 மாசம் ஆகுது. அப்ப அந்த பையனோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்ளோ ஆசைகள், எவ்ளோ கனவுகளோட இருந்திருப்பாங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தரோட அஜாக்கிரதையால தானே இது நடந்துச்சு. தயவுசெய்து நீங்க பைபாஸ்ல போறப்போ கொஞ்சமாவது கவனமா போங்க. அவ்ளோ ஃபாஸ்ட்டா போகாதீங்க. நம்ம பைபாஸ் அப்படிங்கிறது லாங்ல போறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத போறதுக்கு தான் அவுட்டர்ல ரோடு போடுறதே தவிர, பறந்துகிட்டு போறதுக்காக இல்ல. தயவுசெய்து நீங்க அடிபட்டா அது உங்கள மட்டும் பாதிச்சா பரவால்ல. அது உங்களோட தலையெழுத்து, உங்களோட தப்புக்கு நீங்க இது பண்றீங்க. அடுத்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இத நம்ம தலையெழுத்துன்னு எடுத்துக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் இறந்ததுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம என்ன புலம்பி என்னத்துக்கு ஆகுது? ஆனா, அதுக்கு நம்ம ஒண்ணும் காரணம் இல்லையே! இப்ப இன்னைக்கு 3 குடும்பம் ஒண்ணும் இல்லாத போச்சே! இப்ப அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் யாரு சொல்லுவா? எங்க அக்கா அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அவங்க பொண்ணு இறந்தது தெரியாது. அவங்களோட தம்பி ஒய்ஃப் இறந்தது தெரியாது. அவங்க என்னங்க பாவம் பண்ணுனாங்க? தயவு செய்து இனிமேட்டுக்காவது பைபாஸ்ல போறப்ப கொஞ்சம் நார்மலான ஸ்பீட்ல போங்க. அப்படியே அவ்ளோ வேகமா போய் நம்ம ஒன்னத்தையுமே சாதிக்க போறதில்ல. இனிமேட்டுக்காவது கொஞ்சம் உஷாரா இருங்க.